முக்கியமானது. உண்மையை கொண்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியமானது. பாஜகவை இந்த கொள்ளை அரசியலையும் இந்த கொடுமையான அரசியலையும் மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாஜக எதுவுமே தப்பு பண்ணாத மாதிரியும், நீட்டு எதுவுமே தப்பு நடக்காத மாதிரியும், கீர்த்தனா உன்னுடைய உயிர் போகாத மாதிரியும் வெறும் சிபிஎம் மட்டும்தான் அதை பெருசா எடுத்திருக்கு. காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கு. வேற எந்த கட்சியாவது எடுத்து பேசியிருக்காது பாத்தீங்களா? கவனமா பாத்தீங்களா? நீட்டினுடைய இந்த 4 குழந்தைகள் இறந்து போயிருக்கு. இதை பத்தி யாராவது போய் பார்த்தாங்களா? யாராவது பேசினாங்களா? யாராவது வெளியில சொன்னாங்களா? இது நம்ம வீட்டு பிள்ளைகள் தானே. நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய உயிர் போகும்போது இதை பார்க்காத மாதிரி இருக்கிறது இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சவர்களுக்கு, எவ்வளவு முன்னாள் முதலமைச்சர்களா இருக்கிறவர்களுக்கு ஏன் இந்த கவலை இல்லைங்கிறது எனக்கு கவலையா இருக்கு. அவர்களை பொறுத்த மட்டும் அந்த கழுத பேரம், குதிரை பேரம், யானை பேரம்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு, அதுவும் தொலைக்காட்சிகள் இதை பத்தி நீட்டினுடைய தற்கொலை 4 நடந்திருக்கு, 5 நடந்திருக்கு இந்த மாநிலத்தில் இந்த தடவை. அதை பத்தி ஏதாவது 1 மணி நேரம் விவாதம் நடத்தி பார்த்திருக்கோமா நம்ம? ஏன்னு கேட்டீங்கன்னா இது மோடி அவர்களுடைய மோடிக்கான பயமாய் போச்சு. தமிழ்நாட்டில் மீண்டும் சைலன்ஸுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கட்சியும் பாஜக எடுத்து பேசுறது இல்ல, எந்த கட்சியும் மோடி எடுத்து பேசுறது கிடையாது, எந்த கட்சியும் அமித்ஷாவை எடுத்து பேசுறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு எல்லாருக்கும் பயம். அவர்கள் அடிச்சு வச்சிருக்க கொள்ளை, அவர்கள் சந்திக்க போகின்ற இடி, அவர்கள் சந்திக்க போகின்ற சிபிஐனால பயம், ஐடினால பயம். அவர்களை பொறுத்த மட்டும் 1000 ரூபாய் ஓட்டு கொடுத்தா ஜெயிச்சிருவோம், 2000 ரூபாய் ஓட்டு கொடுத்தா ஜெயிச்சிருவோம். ஏன் 8000 ரூபாய் வரைக்கும் இங்க போச்சுன்னு சொன்னாங்க ரேட்டு கோயம்புத்தூர்ல. அதனால எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி ஜெயிச்சிடலாம்ங்கிற ஒரே நம்பிக்கையில இருந்தாங்க. இதை ஒரு ஆள் மாத்திட்டார். ஒரு ஆள் வந்ததுனால இப்ப மாறி போச்சு. இப்ப எவ்வளவு காசு கொடுத்தினாலும் சரி ஓட்டு போட மாட்டாங்க. அதனால பிரச்சனை என்ன, அரசியல் மாறி நிற்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு விஜய் வந்ததனுடைய விளைவாக பணம் அரசியல்ல மிகப்பெரிய பங்காற்றும் நினைச்சுக்கிட்டு இருந்தது இப்ப மாறி நிக்குது. சாமானியமா ஊர்ல நல்ல பேர் வாங்குறவன், தெருல நல்ல பேர் வாங்குறவன், கிராமத்துல நல்ல பேர் வாங்குறவன், இந்த வார்டுல நல்லது செஞ்சவன், அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட போறாங்க. நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரசுக்கு இது ரொம்ப சரியான நேரம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் உங்க எல்லாரையும் அங்க போய் கேட்டோம்னா, அந்த ஊர்ல கேட்டோம்னா, அந்த உங்க ஊர்ல உங்க பகுதியில் போய் கேட்டோம்னா காங்கிரஸ்கார் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதான் அங்க இருப்பாரு காங்கிரஸ்காரர் வீடு. ஆனா என்ன ஒன்னும் பிழைக்க தெரியாது அவருக்கு. அவர் வாட்டுக்கு பேசாம இருப்பாரு. கதர் சட்டையை கதர் வேட்டியை கட்டிட்டு, இல்லாட்டா வெள்ளச்சட்டையும் வெள்ளை துட்டையும் போட்டுக்கிட்டு அவர் வாட்டுக்கு, அந்த அம்மா பாவம் காங்கிரஸ் கதர் வேலை சேலையை கட்டிக்கிட்டு அது வாட்டுக்கு காங்கிரஸ் வேலையை பார்க்கும். ஆனா எதுவும் சம்பாதிக்க தெரியாது, பிழைக்க தெரியாதவங்க அப்படிங்கறத நம்முடைய டேக்லைன். நம்மை பொறுத்த மட்டும் பிழைக்க தெரியாதவர்களாக இருப்பதனுடைய விளைவாகத்தான் நம்மளை மதிக்கிறாங்க மக்கள். இப்ப நம்முடைய காலம் திரும்பி வருது. நம்மை பொறுத்த மட்டும் பெருந்தலைவரை பொறுத்த மட்டும் பெருந்தலைவர் எப்படி பிழைக்க தெரியாதவராக இருந்தாரோ, எப்படி சொத்து சேர்க்க தெரியாதவர் இருந்தாரோ, எப்படி மாமம்பல்ல தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கும் சொத்து அடிச்சு கொடுக்க தெரியாதவராக இருந்தாரோ, அப்படி வாழ்பவர்கள் உண்மையான காங்கிரஸ்காரர். அப்படிப்பட்ட இயக்கமாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்ட இயக்கம் தான் 59 வருஷமா உயிரோட இருக்கிறது காரணம். இன்னைக்கு நம்ம யாருக்கு எந்த காசு கொடுக்கல, எதுவும் பண்ணல. நீங்க எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா வந்திருக்கதையும், அதுவும் 2 நாளைக்குள்ள சொல்லி முடிச்ச உடனே கோயம்புத்தூர்ல இவ்வளவு ஆர்வமா எல்லாரும் ஒழுக்கமா உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்க்கும்போது தான் மன நிறைவா இருக்கு. சகோதரர் விஜயவசந்த் சொன்னது மாதிரி உங்க எல்லாருடைய நம்பிக்கையிலும் உங்களுடைய உழைப்பாலும் தான் இந்த கட்சியை திருத்த முடியும், மாற்ற முடியும். காங்கிரஸ் கட்சியை, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்பது என்னைக்கும் தலை குனியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்து என்னால எந்த விதத்திலே உங்களுக்கு தலை குனிவு ஏற்பட விட மாட்டேங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். உங்களுடைய தன்மானமும் உங்களுடைய மரியாதையும் என்னைக்கு போக்க விட மாட்டேன். உங்களுக்கு இருக்க மரியாதையும் உங்களுக்கு இருக்க முக்கியத்துவமும் எப்பொழுதும் இந்த இயக்கத்தில் இருக்கும். காங்கிரஸ் கட்சியில சில தலைவர்களுக்கு மட்டும் மேடையில உட்கார்ந்துட்டு போற காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு. எல்லாரோட உட்கார்ந்துருப்போம், யாரை பேச கூப்பிடுறாங்களோ அவங்களை மட்டும் பேசி முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சி நிலையா இருக்குங்கிற சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியை மாற்றணும். இந்த கட்சி மிகப்பெரிய பலம் பெறும் ஒரு வரலாறு உள்ள கட்சி. ஆனா அந்த வரலாறு மட்டும் கிடையாது, நாம் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடியவர்கள். நம்ம தப்பான முடிவுகள் சில காலம் எடுத்திருக்கலாம், ஆனா திருப்பி ஆண்டவன் நம்மளுக்கே கொண்டாந்து அந்த படத்தை கொண்டாந்து திருப்பி கொண்டாந்து கையில கொடுத்துட்டு போயிட்டான். 5 ஜெயிச்சாலும் சரி அந்த 5 வச்சு தாண்டா சாவியை திறக்க முடியும், கதவை திறக்க முடியும் கதையை கொடுத்துட்டு போயிட்டான். இது ஏன்னு கேட்டா இது நல்லவர்கள் இருக்க கட்சி. அதனாலதான் இவ்வளவு கோடி ரூபாய் செலவழிச்சாலும் சரி ஜெயிக்க முடியாதவங்களாம் 5 எம்எல்ஏ வச்சு பாத்தீங்கன்னா கதவை திறந்து அவங்க திறந்தா தான் இவ்வளவு மண்டபத்துக்குள்ளே போக முடியும்னு கொண்டாந்து சாவி இருக்காப்புல காங்கிரஸ் கட்சியுடைய நிலை இருக்கு. நாம் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழ்நிலையை உருவாக்குறதனுடைய விளைவாக நமக்கு அதே மரியாதை திருப்பி வருது. இப்ப நம்ம ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப பெருந்தன்மையாகவும் நடந்துக்கிற நேரம். தயவு செய்து உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன், காங்கிரஸ் தோழர்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது அதுதான். கோயம்புத்தூர்ல இருக்க மாநகரம், தெற்கு,
வடக்கு எல்லா சகோதரர்கள்ட்டையும் கேட்டுக்கிறது தான், நீங்க எல்லாரும் ரொம்ப மரியாதையாகவும் பெருந்தன்மையோட நடந்துக்கணும். காங்கிரஸ் கட்சியினுடைய காலம் திரும்பி வருது. பணம் இல்லாம, ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாம, எலெக்ஷனுக்கு இவ்வளவு கோடி ரூபா அவ்வளவு கோடி ரூபா என்று சொல்லி ரேட் டேக் போட்டிருந்த அரசியல் மாறிடுச்சு. இப்ப காங்கிரஸ் யாரு நல்லது செய்யறானோ, கிரவுண்ட்ல மரியாதையா இருக்காங்களோ அவர்களுக்கான காலம் ஆயிருச்சு. நீ உண்மையான மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவனுக்கும் உண்மையா மக்கள்கிட்ட போய் பார்க்கக்கூடியவனுக்குமான காலமா மாறிக்கிட்டு இருக்கு. அதற்கேற்ற காலமா மாறுறதுக்கான சூழ்நிலை வரப்போகுது. ஆனா அந்த சூழ்நிலையை பத்தி இன்னொரு நாள் உங்கள்கிட்ட பேசுறேன். காங்கிரஸை பொறுத்த மட்டும் அதற்கான நேரம் இது கிடையாது. உள்ளாட்சி அமைப்பை பற்றி பேசுவதாக இருக்கட்டும், அதற்கான நடவடிக்கைகளா இருக்கட்டும், அதை பத்தி தனி திட்டம் வச்சிருக்கோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வருகின்ற இந்த மாசத்தினுடைய கடைசியில காமராஜர் பிறந்தநாள் விழா இப்பொழுது நாளைக்கு 13ஆம் தேதி தொடங்க இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் நீங்க எல்லாரும் கரைபடியாத கைகள் என்ற நிலையில நீங்க எல்லாரும் அதுல பங்கு பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கையெழுத்து இயக்கத்தையும் நெஞ்சம் நிமிர் லஞ்சம் தவிர்க்கிற கேம்பெயின்லையும் நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கிறது. யாரெல்லாம் வார்டு கவுன்சிலராவோ அல்லது வார்டுல தேர்தலில் நிக்க நினைக்கிறீங்களோ, உள்ளாட்சியில தேர்தலில் நிக்க நினைக்கிறீங்களோ, எல்லாரும் அந்தந்த பகுதிகளில் இந்த வேலையை பாருங்க. மக்கள்கிட்ட கொண்டு செலுத்த வேண்டியது இந்த வேலைகளை கொண்டு போய் செலுத்தணும். நம்மை பொறுத்த மட்டும் மக்களிடம் காங்கிரஸ்காரன் நேர்மையான நம்ம மட்டும்தான் நெஞ்சை நிமிர் லஞ்சம் தவிர சொல்ல முடியும். வேற எவனுக்கும் நம்பிக்கை கிடையாது. வேற யாருக்குமே நீங்க தாவேகா கட்சியை பொறுத்த மட்டும் புதிய கட்சி, அதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தலைவர் சம்பாதிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அதனால அந்த கட்சியை பொறுத்த மட்டும் லஞ்சம் வாங்கக்கூடாது, கிளீன் கவர்மெண்ட் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறார் நம்முடைய தமிழக முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்கள். அவருடைய அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரே அதிகாரம் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கு. பெருந்தலைவருடைய வாரிசுகள்லாம் பெருந்தலைவரை போன்ற கக்கன்ஜியை போன்ற சி சுப்பிரமணியம் போன்ற ஊருக்காக உழைத்தவர்களை பெற்ற இந்த கட்சி நம்மை பொறுத்த மட்டும் மற்றவர்களுக்காக வாழ்ந்த கட்சி இந்த கட்சி. அந்த கட்சியினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தில் நம்ம நிற்கிறோம். இந்த தருணத்தில் நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய தன்மானம் எவ்வளவு முக்கியமோ நம்முடைய ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியில கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமானது. தயவு செய்து மற்றவர்களை மதிச்சு நடக்க பாருங்க. மற்ற கட்சிகள்கிட்ட இருக்க எல்லா கேடித்தனத்தையும் கத்துக்கிறாதீங்க, எல்லா களவாணி கருத்தரத்தையும் கத்துக்கிறாதீங்க, அந்த எல்லா ரவுடித்தனத்தையும் கத்துக்கிறாதீங்க. அது இந்த நம்ம சிலபஸுக்கு ஒத்து வராது. நம்ம காங்கிரஸ் கட்சி என்பது ரவுடிகள் இல்லாத கட்சி. நம்முடைய கட்சி என்பது அடாவடி செய்ய தெரியாத கட்சி. நம்ம கட்சியை பொறுத்த மட்டும் நல்லவர்கள் உள்ள கட்சி, மரியாதையாக இருப்பவர்கள் கட்சி என்பதை மட்டும் சொல்லிக்கிற விரும்புறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கட்சியை மாற்றணும். எதற்காகத்தான் அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக வந்தா. இதே நேரத்தில் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் விஜய் வசந்த் அவர்களும் கிறிஸ்டபர் அவர்களும் இன்னைக்கு போய் சகோதரி நம்முடைய குழந்தையாக இருக்கின்ற கீர்த்தனா அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்த இருக்கிறோம். நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்க, நாங்க போய் எங்க வேலையை பார்க்கிறோம். இன்னை பொறுத்த மட்டும் நம்முடைய பார்வை என்பது மிகவும் மனிதாபிமானத்தோடு நாம் பார்க்கிறோம். இதுல அரசியல் எதுவுமே செய்ய விரும்பல. நாம் சொல்வதெல்லாம், ராகுல் காந்தி சொல்வதெல்லாம் நியாயமான ஒரு தேர்வு முறை வேண்டும், நியாயமான கல்வி முறை வேண்டும், லஞ்சம் இல்லாத ஒரு கல்வி முறை வேண்டும், லஞ்சம் வாங்காத டொனேஷன் வாங்காத ஒரு முறை வேண்டும். நம்முடைய முறையை மாற்ற வேண்டும் என்றால், இந்த முறையை இருக்கின்ற மோடி அவர்களுடைய முறையை மாற்ற வேண்டும் என்றால் அது மாற்றக்கூடியது 2029 தான் மாற்ற முடியும். 2029 ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் தான் நீட்டை நிறுத்த முடியும். ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் தான் ஏழை பாளையலுக்கு, சாதாரண குடும்பங்கள் இருக்கவர்களுக்கு கனவுகளை கொண்டு செல்லக்கூடிய கல்வி திட்டத்தை உருவாக்க முடியும். ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் தான் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்க முடியும் என்பதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். உங்க எல்லாரையும் சந்திப்பதற்கான இந்த வாய்ப்பை தந்த மாநகரத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கும், கோவை வடக்கினுடைய தலைவர் திரு ரெங்கராஜ் அவர்களுக்கும், அருமைக்குரிய கோவை தெற்கினுடைய சக்திவேல் அவர்களுக்கும், மற்றும் இந்த பகுதியினுடைய அகில இந்திய செயலாளர்கள் அருமை சகோதரர் மயூரா ஜெயக்குமார் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் கோபிநாத் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் VMC மனோகரன் அவர்களுக்கும், சரவணகுமார் அவர்களுக்கும், மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரையும் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் ஒழுக்கமா இருந்துங்க, கொஞ்சம் ஒழுக்கமா வரிசையா இருந்து உங்க எல்லாத்தையும் மாலை துண்டை வாங்கிக்கிறேன். கொஞ்சம் தள்ளிக்கிளி விட்டீங்கன்னா நான் பாட்டு கிளம்பிடுவேன். தயவுசெய்து திருப்பி சொல்லிட்டேன், ஒருத்தால் மாத்தி தள்ளு முள்ளு நன்னிய நான் பாட்டு நடந்து போயிருவேன். இது என்னோட பழக்கம். இதுல மாத்திக்கிற வேணா. தயவு செய்து ஒழுக்கமா இருந்து துண்டு போடுற வேலையை பார்ப்போம்.
நம்மளை பொறுத்த மட்டும் ஒழுங்குபடுத்த முடிஞ்சா அதை பண்ணுங்க, இல்லாட்டா நன்றி வணக்கம் சொல்லிட்டு எனக்கு நான் சேலம் வரைக்கும் போகணும், நிறைய வேலை இருக்கு, அதனால எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்க எல்லாத்தையும் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.